இங்க ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்து பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்தவன் அந்த பொண்ணு கிட்ட என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அந்த பொண்ணு அவங்கிட்ட ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அவனோட வாயை பொத்திட்டு ரெஸ்ட் ரூம் மேல ஏறி உட்காந்துக்கிறா. அந்த பொண்ணு தேடி 2 பேர் அங்க வரானுங்க. அவனுங்க பார்க்கவே ரவுடிங்க மாதிரி இருக்கானுங்க. அவன் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு தெரியும் நீ இங்கதான் இருக்கன்னு, நீ இங்க வந்ததை நான் பாத்துட்டேன், ஒழுங்கா வெளியே வந்துருன்னு சொல்றான். இந்த பொண்ணு அவனுங்க 2 பேரையும் பார்த்து பயப்படுறா. அவனுக்கு 2 பேரும் அங்க இருக்க ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாவும் அந்த பொண்ணை தேடி பாக்குறானுங்க. அதுல ஒருத்தன் அந்த க்ளோஸ் பண்ணி இருந்த ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டு உள்ள யாராச்சும் இருக்கீங்களான்னு கேக்குறான். ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்தவன் ஆமா இல்லன்னு அவங்க கிட்ட தடுமாறி பதில் சொல்றான். அந்த ரவுடி அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்தவங்க கிட்ட இங்க ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்தா அவளை பாத்தீங்களான்னு கேக்குறான். இவன் அவங்க கிட்ட நான் யாரையும் பாக்கலன்னு சொல்றான். அந்த ரவுடி அவன் சொல்றதை நம்பாம அவனோட ஃப்ரெண்ட் ரெஸ்ட் ரூம்குள்ள போய் செக் பண்ணி பார்க்க சொல்றான். அந்த ரவுடியோட ஃப்ரெண்ட் அவன ரெஸ்ட் ரூம் கதவை ஓபன் பண்ண சொல்றான். அவன் ஒரு செகண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம பயப்படுறான். வெளியே அந்த ரவுடி கதவை உடைக்கலான்னு போறான். அதுக்குள்ள அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்தவன் கதவை ஓபன் பண்ணிடுறான். அவனுங்க கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட பேண்ட் போட்டுட்டு இருந்தா அதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அவனுங்க 2 பேரும் ரெஸ்ட் ரூம்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாங்க. ஆனா உள்ள யாருமே இல்ல. அந்த பொண்ணு கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அதுல ஒருத்தன் அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்தவங்க கிட்ட அந்த பொண்ணோட போட்டோவை கொடுத்து இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு வெளியே போறான். இவனும் அவனுக்கு 2 பேரும் வெளியே போயிட்டானுங்கன்னு வெளியே போலான்னு கிளம்புறான். அந்த பொண்ணு அவங்க கிட்ட என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, உங்களால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும், பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்றவன் வரான். அந்த கிளீனர் அந்த பொண்ணை பார்த்துட்டு இது பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்னு சொல்றான். அந்த பொண்ணு அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் கத்தாதீங்க பிளீஸ்னு சொல்றா. அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்தவனுக்கு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் அந்த கிளீனர் கிட்ட அவனோட ட்ரெஸ்ஸை கேக்குறான். அந்த கிளீனர் அவங்க கிட்ட எதுக்குன்னு கேக்குறான். இவன் உடனே அந்த பொண்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் காசை வாங்கி அந்த கிளீனர் கிட்ட கொடுத்துட்டு அந்த கிளீனரோட ட்ரெஸ்ஸை வாங்கி இவன் போட்டுட்டு அங்க இருந்து குப்பை தொட்டிக்குள்ள அந்த பொண்ணை உட்கார வச்சு வெளியே கூட்டிட்டு போறான். அந்த 2 ரவுடிங்களும் அந்த பொண்ணுக்காக ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் அவனை பார்த்துட்டு இப்பதான் நான் உன்னை ரெஸ்ட் ரூம்குள்ள பார்த்தேன், இந்த ட்ரெஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அந்த பொண்ணை காப்பாத்த நினைக்கிறவன் அவங்க கிட்ட நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றான். அந்த ரவுடி அவங்க கிட்ட என்னையவே பைத்தியக்காரனாக்க பார்க்காத அந்த பொண்ணு எங்கன்னு கேக்குறான். இவன் அவங்க கிட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அவனுங்க 2 பேரும் சேர்ந்து எங்க கிட்டே போய் சொல்றியான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறானுங்க. அவனுங்க அவனை அடிக்கிறத பார்த்துட்டு அந்த குப்பத்தொட்டிக்குள்ள இருந்த பொண்ணு அவனை காப்பாத்துறதுக்காக வெளியே வரா. இவனுங்க 2 பேரும் அந்த பொண்ணு அங்க இருந்து தூக்கிட்டு போய் காருக்குள்ள உட்கார வைக்கிறானுங்க. அந்த ரவுடி அந்த பொண்ணு கிட்ட நான் உன்னை கடத்திட்டு உங்க அப்பா கிட்ட காசு கேட்டா எனக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்றான். இந்த பொண்ணு அவங்க கிட்ட உனக்குலாம் மனசாட்சியே இல்ல, நீ ரொம்ப கெட்டவன்னு சொல்றான். இவனுங்க 2 பேரும் அந்த பொண்ணை கார் டிக்கில வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கார் எடுக்கலான்னு போறானுங்க. அந்த கேப்ல அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்தவன் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் அங்க வந்துடுறான். அவனுங்க 2 பேரும் அந்த கார் எடுக்காம இருக்கிறதுக்காக அந்த காரோட பெட்ரோல் டேங்க்ல ஏதோ ஒண்ணு கலக்குறான். இவனுங்களும் காரை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறானுங்க. ஆனா கார் ஸ்டார்ட்டே ஆகல. இவனுங்க 2 பேரும் கார் இன்ஜின்ல தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு காரை போய் ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கானுங்க. அந்த கேப்ல அந்த பொண்ணை காப்பாத்த நினைக்கிறவன் வேகமா போய் அந்த கார்ல இருந்த சாவி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். இவனுங்க 2 பேரும் அது தெரியாம காருக்குள்ள போய் காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பாக்குறானுங்க. ஆனா கார் சாவி அங்க இல்ல. அந்த பொண்ணை காப்பாத்தனவன் அவனுங்க 2 பேரையும் காருக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிடுறான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த கிளீனர் வந்து நீங்க சொன்ன மாதிரியே நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன்னு சொல்றான். இவங்க 2 பேரும் அந்த கிளீனருக்கு நன்றி சொல்றாங்க. அந்த பொண்ணு அவளை காப்பாத்தினவங்க கிட்ட என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, என்னோட அப்பா பெரிய பணக்காரரு, நீங்க என்ன காப்பாத்தினதுக்காக எங்க அப்பா உங்களுக்கு நிறைய காசு தருவாங்கன்னு சொல்றா. இவன் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு அந்த காசு எல்லாம் வேணாம், உங்ககிட்ட இருந்து ஒரு கிஸ் கிடைச்சா மட்டும் போதுன்னு சிரிச்சுட்டே சொல்றான். இந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறா. நீங்க யாராச்சும் இந்த பொண்ணு பண்ண மாதிரி ரெஸ்ட் ரூம் மாதிரி போயிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.